பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். ஏசாயா 37வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களுக்கு நேரே உங்களை சந்திக்கும்படியாய் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. இதுவரை உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலைமையில் வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தைக்கு பிற்பாடு நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கிற ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையாய் இயேசு மாற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. இது ஆண்டவர் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக வாக்குத்தத்தமாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை. இதுவரை ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில வேரூன்ற விடாமல் சத்துரு பல ரீதியில் எழும்பி வந்திருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இவங்க வேர் ஆழமா ஊன்றி விட்டால் இவர்கள் அதிக கனி கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்று சொல்லி அநேக நேரத்தில் நீங்களும் நானும் வேரூன்ற கூடாதபடி என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வர முடியுமோ அத்துணை பிரச்சனைகளையும் கொண்டு வந்து நமக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், கையின் பிரயாசத்துக்கு விரோதமாய் வேர் ஊன்றாதபடி பல பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். ஒருவேளை அப்படிப்பட்ட பிரச்சனையில் அகப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீர்களா? உங்களை பார்த்து இயேசு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், நீங்கள் கீழே வேர் ஊன்ற போகிறீர்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட், ஹalleluya. இதுவரை உங்க வேர் சரியாய் ஊனாமல் இருக்கலாம். சிறு காற்று அடித்த உடனே கீழே வேர் பிடிப்பா இல்லாதபடியினால் ஒருவேளை உங்க மரம் சாய்ந்து விழுகிறது போல வாழ்க்கை சாய்ந்து விழ வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். ஆனால் இனி அப்பேற்பட்ட ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறப் போவது கிடையாது. காரணம், உங்களை கர்த்தர் கீழே வேரூன்ற செய்ய போகிறார். ஹalleluya. நீங்கள் கீழே வேரூன்ற போகிறீர்கள். எந்த இடத்தில் உங்களை வேரோடு பிடுங்கி போட வேண்டும் என்று நினைத்தானோ, எந்த இடத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வேரை அறுத்து விட வேண்டும் என்று நினைத்தானோ, எந்த இடத்தில் உங்களுடைய கையின் பிரயாசத்தை, உங்களுடைய சம்பாத்தியங்களை, உங்களுடைய பொருளாதாரத்தை வேரூன்ற விடாமல் வேரோடு பிடுங்கி போட வேண்டும், வேரை வெட்டி விட வேண்டும் என்று நினைத்தானோ, அவனுக்கு முன்பதாக இயேசு வாக்குத்தத்தம் சொல்லுகிறார், யூதா மனுஷாரே, கர்த்தர் திரும்பவும் உன்னை வேரூன்ற செய்ய போகிறார். ஹalleluya. நீங்கள் வேரூன்ற போகிறீர்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அன்றைக்கு யூதா மனுஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, யூதா மனுஷர்களே, நீங்கள் திரும்ப வேரூன்றுவீர்கள். ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் உங்க பிள்ளைகளும் திரும்ப வேரூன்ற போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வேரூன்றுகிற ஒரு அனுபவத்தை பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிட போகிறார். பிரைஸ் காட், ஹalleluya. யாக்கோப்புக்கும் கர்த்தர் இதற்கு நிகரான ஒரு வார்த்தையை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். யாக்கோப்பே, நீ வேரூன்றுவாய், நீ வேரூன்றுவாய். தேவன் என்னுடைய வாழ்க்கையில் மறுபடியும் மறுபடியும் விரும்புகிற காரியம், நான் வேரூன்றி நிற்க வேண்டும், நான் வேர் ஊன்ற வேண்டும் என்று தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. சத்தத்தை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை வேறு ஊன்றுகிற மரமாய் மாற்ற போகிறார். பிரைஸ் காட், ஹalleluya. நீங்கள் வேறு ஊன்ற போகிறீர்கள். இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்க பிள்ளைகள் வேறு ஊன்ற போகிறார்கள். ஹalleluya. உங்க ஜெனரேஷன்ல இல்லாத அளவிற்கு, உங்க
தலைமுறையில இல்லாத அளவிற்கு உங்க பிள்ளைகள் இந்த நாட்களில் வேரூன்றுவார்கள் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். எத்தனை மந்திரவாதங்கள் வந்தாலும், எத்தனை மனுஷீக வல்லமைகள் சதித்திட்டம் பண்ணினாலும், நான் இந்த வார்த்தையை இப்படி ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளையும் வேரூன்றுவதை எந்த வல்லமைகளாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? காரணம், ஆண்டவர் என்னை ஊன்றச் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, ஹல்லேலூயா, நீங்கள் விசுவாசிங்க, உங்களுடைய வேர் நீர்க்கால்களின் ஓரமாய் நடபட போகிறது. நீங்கள் கீழே வேர் ஊன்ற போகிறீர்கள். ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஜெபிக்க ஆரம்பிங்க. நானும் என் பிள்ளைகளும் கீழே வேரூன்ற போகிறோம். இது 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 என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒப்புணையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அநேக நேரத்தில் வேரூன்ற விடாமல், விசுவாசத்துல, ஜெபத்துல, பரிசுத்தத்துல, ஆராதனையில, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்துல அநேக நேரத்தில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வேரூன்ற விடாதபடி சத்துரு பல ரீதியில் பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். இந்த வார்த்தையை அப்படியே ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த நாட்களில் கீழே அதிகமாய் உங்களுடைய வேர் பரவ போகிறது. உங்க ஜெபத்துல, உங்க அபிஷேகத்துல, உங்க வல்லமையில இதுவரை இல்லாத அளவிலே இந்த நாட்களில் நீங்கள் கீழே வேரூன்றப்படுவீர்கள். உங்க ஜெபத்துல வேரூன்றுவீங்க. உங்க அபிஷேகத்துல, உங்க வல்லமையில, உங்க வரங்கள்ல இதுவரை இல்லாத அளவு நீங்கள் வேரூன்றுவீர்கள் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கீழே வேரூன்றி மேலே கனி கொடுப்பார்கள். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. ஏதோ வேர் மாத்திரம் உண்ணா போதாது, நீ மேலே நீ கனி கொடுப்ப, மேலே நீ ஆசீர்வாதமாய் இருப்ப, மேலே நீ செழிப்பாய் இருப்ப. யோசேப்புக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமாய் சொன்னார், கீழே உண்டாகும், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும், உயர வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின் பிரகாரம் நான் சொல்லுகிறேன், நீங்க கீழையும் உங்க வேர்லையும் ஆசீர்வாதம் இருக்கும், மேல உங்க செடியிலையும் உங்க கனியிலையும் ஆசீர்வாதம் இருக்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இதுவரை இல்லாத ஒரு செழிப்பு, இதுவரை இல்லாத ஒரு ஆசீர்வாதம், நான் சொல்லுகிறேன், ஒரு கனி கொடுக்கிற ஒரு லைஃபை கர்த்தர் இந்த நாட்களில் நீங்க வாழும்படியாய் ஆசீர்வதிக்க போகிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் கனி கொடுக்க போறீங்க. உங்க பிசினஸ் இந்த நாட்களில் கனி கொடுக்க போகுது. சோத்ரம், இத்தனை நாளா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, கனி வரும்னு கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சோத்ரம். இயேசு கிறிஸ்து ஒரு மரத்தை பார்த்தார், அது கீழே எல்லாம் நல்ல வேர் இருந்துச்சு, ஆனா மேல கனி இல்லை. ஸ்தோத்திரம். மேல கனி இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். இனி அப்பேற்பட்ட நிலைமை என் வாழ்க்கையில வராது. யாக்கோப்பை போல நான் கீழே வேறுன்றுனாலும் மேல பூத்து கொழுங்குற அளவுக்கு காய்களையும் கனிகளையும் கர்த்தர் கொடுக்க ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த போறீங்க. நீங்களும் உங்க பிள்ளைகளும் கனி கொடுக்க போறீங்க. உங்க பிசினஸ் கனி கொடுக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. உங்க கனவுகள் கனி கொடுக்கும். உங்க தரிசனம் இந்த நாட்கள்ல உங்களுக்கு கனி கொடுக்கும். எந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணீங்களோ அந்த வாக்கு தத்தத்துல எதுவுமே எனக்கு கனி வரலைன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வாக்கு தத்தம் இந்த நாட்களில் மேலே கனியை கொண்டு வரும் என்று கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். ஒருவேளை குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு மேலே கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அப்படியே வசனத்தை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க கீழே வேரூன்றி மேலே கனி கொடுக்க போறீங்க. கர்த்தர் யோபு ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில அதிகமா வேரூன்ற ஆரம்பித்தான். அவன் நீதிமான், தேவனுக்கு பயந்தவன், தேவனோடு சஞ்சரிக்கிறவன். அதே நேரத்தில் மேல கனியுள்ள ஆசீர்வாதம் அந்த தேசத்தாரே கண்டு ஆச்சரியப்படுகிற விதத்தில் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாராம். இந்த வார்த்தை அப்படியே பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்களும் யூதா மனுஷரை போல, யோசேப்பை போல, யாக்கோப்பை போல கீழேயும் ஆசீர்வதிக்கப்படணும், மேலையும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி செபிக்க செபிக்க ஒரு வேரின் ஆசீர்வாதமும் ஒரு கனியின் ஆசீர்வாதமும் இப்பொழுது உங்களை சந்திக்க கடந்து வரப்போகிறது. கண்களை மூடி என்னோடு சேர்ந்து செபிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் காட் இன் ஜீசஸ் நேம்.
இயேசுவின் நாமத்தினால அவங்க வேர்ல கர்த்தருடைய வல்லமை ஊடுருவி பாய்வதாக. எஸ் லார்ட், ஹல்லேலூயா. அந்த வேர் ஆழமாய் பதிவதாக. அந்த வேர்ல கர்த்தருடைய உயிர் இப்பொழுது ஜீவன் இறங்குவதாக. ஸ்தோத்திரம். இதுவரை இல்லாத அளவு ஒரு கனி அவர்கள் கொடுப்பார்களா? ஒரு கனி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அவர்கள் எதிர்பார்க்கிற ஜெபிக்கிற காரியத்துல ஒரு மேலிருந்து உயரத்தில் உண்டாகிற ஒரு கனி, ஒரு ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால இறங்குவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். வார்த்தையின் பிரகாரம் அப்படியே செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். கீழே வேர், மேலே ஆசீர்வாதம். மறுபடியும் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். பிரைஸ் காட். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.